துஆ உஸ்ஸாயிம் இதா ஹதரத் தஆமு வலம் யுஃப்திர். துஆ உஸ்ஸாயிம் இதா ஹதரத் தஆமு வலம் யுஃப்திர். அதாவது நோம்பாளி இதா ஹதரத் தஆம் சாப்பாடு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு வலம் யுஃப்திர், ஆனா அவர் என்னது நோன்பு திறக்காமல் இருக்க முடியுமா, இதை பற்றியான ஒரு சப்ஜெக்ட். என்னன்னு சொன்னால் சுன்னத்தான் நோன்பு பிடிக்கிறார். இப்போ ஒரு 5 பேரோடு அவர் போய்கிறார், அல்லது 4 பேரோடு போய்கிறார், அல்லது ஒரு வீட்டுக்கு வேற ஒரு விஷயமா போய்கிறார், சாப்பாடு வருது, சாப்பிட சொல்றாங்க, என்ன செய்யறது அப்படின்ற சம்பந்தமா வரக்கூடிய செய்தி என்னண்டா, அதாவது விருந்து அழைப்பு, இதா துஆ அஹதுக்கும் ஃபல்யுஜிப், உங்களுக்கு அழைப்பு வந்தால் கட்டாயம் பதில் சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே வலிமாவோடு சம்பந்தப்பட்டவைகள். இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே வலிமா உணவோடு சம்பந்தப்பட்டு, உங்களுக்கு ஒருவர் அதாவது உணவுக்கான அழைப்பு வந்தால் ஃபல்யுஜிப், அவர் போகட்டும். ஏன் அவர் போகணும்? சாப்பாடு சாப்பிடல, ஏன் போகணும் அவர் ஏன் போகணும்டா, திருமணத்தில் மிக முக்கியம் இஅலானுன் நிக்காஹ், திருமணம் பகிரங்கப்படுத்தப்படுதல். திருமணம் பகிரங்கப்படுத்தப்படுதல், அங்கே திருமணம் பகிரங்கமாக இருக்கிறதா மிகவும் நல்லது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தில் பார்க்கலாம், ஜுஹா 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். சஹீஹ் முஸ்லிமில் என்ன செய்தி வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ஒரு சஹனுக்கு அந்த காலத்தில் 10 பேர் உட்காருவாங்க, ஒரு சஹனுக்கு 10 பேர் அப்படின்னா எத்தனை சகனாங்க? 30 சகன் என்ன செஞ்சுக்குது, நடந்திருக்குது. அது ஹதீஸ்லேயே வருது 30 சகனண்டே. எப்படி 30 10 பேர் ஹல்லிக் என்ன அஷ்ரா நாங்கள் சொல்லலாம், 10 பேரை என்ன செய்றீங்க உட்காருங்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 பேரை உட்கார்ந்தா 300 பேர் என்ன செஞ்சுட்டு 30க்கு வந்தது நம்ம பார்க்குறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி சாப்பாடு கொடுத்தாங்க. 300 பேர் தான் ரசூலா கல்யாண அழைப்பு எப்படி விட்டாங்கடா, வலிமாவுக்கு போங்க, கூப்பிடுங்க, தெரிஞ்சவங்கள தெரியாதவங்க எல்லாரையும். அதனால நம்ம இந்த செய்தி சஹீஹ்னு வச்சுக்கின்றாலும் எந்த குறைவான செலவில் உள்ளதுதான் பரக்கத்து பொருந்திய செய்தி லைஃபானது, அது சஹீஹ்கண்டே வைத்து கொண்டாலும் சரி, அந்த குறைவை தீர்மானிக்கிறது ஒரு ஜமாத்த ஒரு ஆளோ அல்ல, அவர் கொடுக்கிறவர் தான் என்ன செய்யணும். அவருக்கு 1 கோடிக்கு கொடுக்கலன்னா அவருக்கு 1 லட்சம் குறைவு தானே, அவர் தான் தீர்மானிக்கணும். அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள உண்மையுடைய. என்ன திருமணத்தில் கூடாது, இஸ்ராஃப் கூடாது. தேவையில்லாத மெத்தலங்களை அடிச்சுக்கண்டு, வீடியோ போட்டுக்கண்டு, கேமரா போட்டுக்கண்டு, ஆண் பெண் கலப்பு வச்சுக்கண்டு, டான்ஸு மியூசிக் இப்படி வைத்து கொண்டிருப்பது கூடாது. அதில் தேவையில்லாமல் இடம் இருந்தும் போய் ஆடம்பரமான ஹோட்டலில் பிடிக்கிறது, அந்த சும்மா பிளாட்டுக்குண்டு விலை பார்த்து பிடிக்கிறது, அப்படி இல்லை ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஹோல், எல்லாரும் இருக்கிறதுக்குரிய வசதி உள்ள ஒரு ஹோல், அதுக்கு தேவையில்லாமல் போய் ஏர் கண்டிஷன் உள்ள ஹோல் தான் பிடிக்கணும் போய் தேடி வேணுமென்று பிடிக்கிறது. ஏன்னா நம்ம இந்த நாட்டில் அது ஒரு சப்ஜெக்ட் அல்ல, நம்ம நாட்டில் அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது இப்படி நம்ம தேவையில்லாத வீண்விரயங்கள் செய்யாமல் நம்ம 50,000 பேரை கொடுத்தாலும் பிழை இல்லை. அது மார்க்க ரீதியாக அதை யாரும் ஹராமாக்குவதற்கு எந்த உரிமையும் அது இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வரையறை வைக்கல. வரையறை வீண் விரயம் எல்லாத்துலேயும் தடை தான், வீண் விரயம் எல்லாவற்றிலும் தடை தான், அது இதுலையும் தடை. வீண் விரை 50 பேருக்கு நான் உணவு கொடுக்கறதோ 5000 பேருக்கு உணவு கொடுக்கறதோ வீண் விரயத்தில் என்ன செய்யாது, வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனால தான் ஏன் இவரும் போகணும். இஅலானுன் நிக்காஹ் வலிமா கொடுக்கப்படுறது இஅலானுன் நிக்காஹ், திருமணம் பகிரங்கப்படுத்தப்படுதல் என்பதற்காகத்தான் என்ன செய்யுது, இது கொடுக்கப்படுது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைன் கான ஸாயிமன், நோம்பாளியாக அவர் அங்கே போனார்னா ஃபல்யுஸல்லி, அவர் பிரார்த்திக்கட்டும், அவரே பிரார்த்திக்கட்டும். வைன் கான முஃப்திரன், வைன்கான முஃப்திரன், அவர் இல்லை நோம்பாளி இல்லாமல் இருந்தார்னா ஃபல்யத்அம், அவர் உண்ணட்டும், அவர் உண்ணட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி. இது துஆ இல்லை என்பதனால் நான் நம்பர் என்ன செய்யலை, தேடிட்டு வரல.